நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். குரூப் 2 2A ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 8ல் வந்து கவர் ஆகுது. குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 யூனிட்டில் இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 யூனிட்டில் இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா, அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வராத கொஷின் பேப்பரே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம பார்க்க போகிறது நீதி கட்சி. ஓகேங்களா, ஸோ நீதி கட்சியோட ஆரிஜின் என்ன, ஸோ அது எப்படி வந்து உருவாச்சு, அது எப்படிலாம் வந்து செயல்பாட்டில் இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி வீழ்ந்தது, அதுக்கு அடுத்தது என்ன பெயரில் வந்து மாறுச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்குன்னு எடுத்துக்கிட்டால் நியூ புக்கில் 10th ஸ்டாண்டர்ட்லேயும், ஓல்டு புக்கில் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிலையும், அதே போல் 10th புக்லேயும், நியூ புக்கில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும் வந்து அங்கங்கே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் பத்தாது, நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறையா கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நம்ம காலக்கோடு, ஓகேங்களா, காலக்கோடில் வந்து பார்க்க போகிறோம். காலக்கோடு அப்படின்னா நீதி கட்சி ஆரம்பம் 1917. ஓகேங்களா, ஸோ அது வீழ்ச்சி அடைய தொடங்கியது வந்து பார்த்திங்கன்னா 1937. இதில் 1944 அப்படிங்கிற ஒரு முக்கியமான வருஷம் வந்து வரும். இதுக்கு இடையில் நீதி கட்சி என்னெல்லாம் வந்து மாறிட்டு வந்தது, யாரெல்லாம் வந்து அமைச்சரவை அமைச்சாங்க, என்னெல்லாம் சாதனை வந்து புரிஞ்சுது, இதனால் நம்ம தமிழகத்துக்கு என்ன நன்மை வந்து கிடைச்சிது அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாருமே வந்து அவசியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டாபிக் நீதி கட்சி. ஓகேங்களா, ஸோ இதோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1901லேருந்து 1910, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆரம்பித்து போகிற இந்த டைம் பீரியடில் சுதந்திரத்துக்கு முன்னாடி, சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி, இப்போலாம் எப்படி நம்ம தமிழகம் சொல்கிறோம், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா இருக்குது, கேரளா இருக்குது, இது எல்லாமே வந்து தனியாக ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ இப்போ பிரிட்டிஷ் பீரியடில் ஸ்டேட்டாக வந்து கிடையாது. அது எப்படி இருந்ததுன்னா மதராஸ் மாகாணமாக இருந்தது. ஓகேங்களா, ஸோ மதராஸ் மாகாணம். இந்த மாகாணம் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட இந்தியாவோட மேப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து இந்த பக்கம் வந்து கன்னியாகுமரி, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம். ஸோ இந்த பார்ட்டு இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருந்திருக்குன்னா மதராஸ் மாகாணமாக இருந்திருக்கு. ஓகேங்களா, இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது, தமிழ்நாடு இன்க்ளூட் ஆகும், அடுத்தது ஆந்திரா இன்க்ளூட் ஆகும், கர்நாடகாவில் கொஞ்சம் பகுதி இன்க்ளூட் ஆகும், கேரளாவில் வந்து முக்கால்வாசி பகுதி வந்து இன்க்ளூட் ஆகும். எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா மைசூர். ஓகேங்களா, இங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மைசூர், அதுக்கு அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து இப்போ திருவனந்தபுரமாக இருக்கக்கூடிய பகுதி, அப்போ வந்து திருவாங்கூர் சமஸ்தானமாக இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இடையில வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை, இப்போ இருக்கக்கூடிய புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து தனி அரசருக்கு கீழே வந்து இருந்தது. ஸோ அது போக கன்னியாகுமரியில் ஆரம்பித்து விசாகப்பட்டினம் வரைக்கும் இந்த ஹோல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மதராஸ் மாகாணமாக இருந்தது. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே இந்த டாப்பிக்கோட பேசிக்கே வந்து இதுதான். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது நீதி கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. ஓகேங்களா, யார் சந்திக்கிறாங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதோர் சந்திக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா காங்கிரஸ், இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் வந்து அப்பயும் வந்து இந்திய அளவில் இருந்தது. ஸோ அதில் பிராமணர்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஓகேங்களா, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம பேசுகிறோம். பிராமணர்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த இம்பீரியல் எலெக்ஷன் அப்படிங்கிறது 1916. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள் தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது பிராமணர் அல்லாதோர் இருக்காங்கள்ல, ஸோ பிராமணர் இல்லாமல் மற்ற பிரிவு இருக்காங்கள்ல, ஸோ நாயுடு முதலியார், இந்த மாதிரி செட்டியார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற பிரிவுகள், அதுக்கடுத்தது தாழ்த்தப்பட்டோர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதங்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதராஸ் மாகாணத்தில் 4,1,00,000 பேர், ஓகேங்களா, 4,1,00,000 பேர் வந்து இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகையில் ஒரு எலெக்ஷன் நடந்தது அப்படின்னாலும் வின் பண்ணுறது யாருன்னா மேக்ஸிமம் வந்து பிராமணர்கள் தான் வந்து வின் பண்ணுறாங்க. பிராமணர் அல்லாதவர் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து வின் பண்ண முடியல. அது மட்டும் கிடையாது, ஒரு கல்வி நிலையங்களில் அதாவது டிகிரி முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா ஒரு 5,000 பேர் வெளியில் படிச்சுட்டு வராங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா அதில் 4,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்களாகவும் மீதி இருக்கக்கூடிய 1,000 பேர்கள்
பிராமணர் அல்லாதவர், இங்கே முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே இன்க்ளூட் ஆகி, ஓகேங்களா. ஸோ பிராமணர் அல்லாதவர்களாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கல்வி கற்றுக்கிற போகிற அந்த இடத்துலையும் வந்து ஒரு விதமான பார்ஷியாலிட்டி வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷனில் வந்து நம்ம நிற்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துலையும் வந்து ஒரு பார்ஷியாலிட்டி வந்து இருக்குது. எலெக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி எல்லாராலையும் ஓட்டு போட முடியாது, ஓகேங்களா. அங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யாரை சொல்கிறாங்களோ, அதாவது யாரெல்லாம் அதிகமாக டேக்ஸ் கட்டுறாங்களோ ஸோ அவங்க மட்டும்தான் வந்து எங்கே நிற்க முடியும், ஸோ நம்ம அரசியலில் நம்ம நிற்கவே முடியும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ஒரு சிலருக்கு தான் அந்த ஓட்டு உரிமை அப்படிங்கிறது பணக்காரனுக்கு மட்டும் இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நாளடைவில் வந்து நம்ம ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறது மாதிரி மென்டாலிட்டி பிராமணர் அல்லாதோர் போகுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிற குறிப்பிடுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் காங்கிரஸில் இருந்தவங்க தான், ஓகேங்களா. அங்கே வந்து ஒரு சில இது பிடிக்காம தான் வந்து அவங்க வெளியேறி சங்கங்களாக வந்து ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து ஆரிஜின். ஸோ இதுதான் வந்து பேசிக், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து கல்வி வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, எங்கே நம்ம அரசியலில் நிற்கணும், கட்சியில் நிற்கணும், ஒரு இடத்துக்கு போஸ்டிங் நம்ம வந்து நிற்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வேணும். அதுக்கு அடுத்தது எங்கெல்லாம் வந்து ஒதுக்கப்படுறோமோ ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வந்து இருக்கணும். அதாவது விகிதாச்சார அடிப்படையில், மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய விகிதாச்சார அடிப்படையில் பர்சன்டேஜ். இப்போ எப்படி வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, நம்ம டிஎன்பிசியில் வந்து பிசின்னா பிசி கேட்டகரினா இந்த பர்சன்டேஜில் இருக்குது, அதாவது முஸ்லீம்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து எம்பிசின்னு இந்த பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்கல்ல. இது கூட மூலம் அப்படிங்கிறது, இதோட ஆணி வேர் அப்படிங்கிறது இந்த நீதி கட்சியிலிருந்து உருவானது தான், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன், ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து என்ன போயிடுவோம், டாபிக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல 1909 மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா 2 வழக்கறிஞர்கள் வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ வழக்கறிஞர்கள் ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா எம் புருஷோத்தமன் நாயுடு, அதுக்கு அடுத்தது பி சுப்பிரமணியம் அப்படிங்கிற 2 வழக்கறிஞர்கள் வந்து 1909 மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா எல்லாருக்கும் கல்வியை வந்து புகட்டணும், மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கணும். ஒரு சாராருக்கு மட்டுமே கல்வி கிடச்சிட்டு இருந்தது, இந்த கல்வி எல்லா கம்யூனிட்டிக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சங்கம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சங்கமாக இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால் இது வந்து ஃபுல்லாக வந்து அதால் என்ன பண்ண முடியல, கடைசி வரை இருக்க முடியல, அது வந்து க்ளோஸ் ஆகிடுது, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 1912 நவம்பரில் மதராஸ் ஐக்கிய கழகம், அதாவது மதராஸ் திராவிட சங்கம், பின்னாடி வந்து பேர் மாற்றப்பட்டது. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது மதராஸ் ஐக்கிய கழகம், மதராஸ் திராவிட சங்கம்னு சொல்லிட்டு பேர் வந்து மாற்றப்பட்டது. இது வந்து யாரோட வழிநடத்தலின்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா டாக்டர் சி நடேசனார், ஓகேங்களா. டாக்டர் சி நடேச முதலியார்னு வரும், ஓகேங்களா. டாக்டர் சி நடேசனார் அவரோட வழிநடத்தலின்படி இந்த சங்கம் வந்து ஆரம்பிக்குது. இதுவும் எதுக்கு அப்படின்னா பின்தங்கிய மாணவர்களுக்கு, பிராமணர் அல்லாதவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து கல்வியை முதல்ல கொடுத்துட்டாலே நிறைய விஷயம் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். பேசிக்காக வந்து என்னென்னா எஜுகேஷன் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஆரம்பித்தது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது என்ன, மதராஸ் ஐக்கிய கழகம். அது பேர் மாற்றினது மதராஸ் திராவிட சங்கம். எப்போனா 1912 நவம்பரில், ஓகேங்களா. அதே 1916 ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கு, அதாவது பிராமணர் அல்லாதவர், பிராமணர் இல்லாமல் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்காக திராவிடர் சங்கம் தங்கும் விடுதி சென்னை திருவல்லிக்கேணி, இப்போ ட்ரிபிள்கேன்னு சொல்லுவாங்கள்ல, சென்னை திருவல்லிக்கேணியில் ஸ்டார்ட் வந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இது அப்படியே போயிட்டுருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில், இது ஆரம்பித்தவரெலாம் வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்க, ஓகேங்களா. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 1916 இம்பீரியல் எலெக்ஷன் நடக்குது. இந்த இம்பீரியல் எலெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருமே ஓட்டு போட முடியாது. இந்த மாகாணம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்க. யார் வந்து சொல்லுவாங்கன்னா பிரிட்டிஷ் யாரை சொல்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து ஓட்டு போடணும், அவங்க தான் வந்து நிற்கணும். அதே மாதிரி யார் அதிகமான பணக்காரனாக இருக்காங்களோ ஸோ அவங்க தான் வந்து ஓட்டு போடணும். அப்படியே ஜெயிச்சாலுமே என்ன ஆகும் அப்படின்னா கவர்னர் எடுக்கிற முடிவு தான், ஓகேங்களா. ஸோ கவர்னர் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த டைம் பீரியடில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கத்தை ஆரம்பித்தார் பார்த்தீங்களா. ஸோ இந்த தியாகராயர், நாயர், நடேசனார் இந்த குரூப்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா எலெக்ஷனில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தோற்று போயிடுறாங்க. அந்த இடத்துல யார் வின் பண்ணுறா அப்படின்னா பிராமணர்கள் வந்து வின் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஜெயிக்க முடியல. இதுக்கு காரணம் என்னென்னா மொத்தம் வந்து 4,01,00,000 பேர் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஒரு பர்சன்டேஜ் சதவீதம்னா 3% குறைவாக
3% குறைவாக இருக்கக்கூடிய இந்த பிராமணர்கள் அதிக வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க தான் வந்து மெடிசனுக்கு போகிறாங்க. மெடிசன் வந்து படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா கட்டாயம் வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். சமஸ்கிருதம் பிராமணர்களுக்கு மட்டும்தான் கற்பிக்கப்படும். பிராமணர் அல்லாதவருக்கு சமஸ்கிருதம் கற்பிக்கப்பட மாட்டாது அப்போ. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹூக் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதாவது அந்த இடத்துல போக முடியாத அளவுக்கு. ஸோ அதே போல் படிக்கிறதுக்கும் வந்து பப்ளிக் ஸ்கூல்லாம் வந்து தாழ்த்தப்பட்டன்னு சொல்கிறவங்க யாருமே வந்து போய் படிக்க முடியாது. பிராமணர் அல்லாதவர்கள் கொஞ்சம் வசதியாக இருந்தால் மட்டும்தான் போய் படிக்க முடியும். இந்த கல்வி அப்படிங்கிறது காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து நிறையா ஒரு பொதுவான நீர்நிலைகளில் போய் தண்ணி எடுக்க முடியாது. பொதுவான தெருவில் செருப்பு போட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் வந்து இருந்தது. ஒரு கோயில் இருந்ததுன்னா அரசன் வந்து கோயிலை கட்டியிருக்கான். அந்த கோயிலுக்கு நிறைய சொத்துக்கள் வந்திருக்கும். அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பிரிவு மட்டுமே வந்து அனுபவிச்சுட்டு வந்தாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கோளாறுகள் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே வந்து சின்னதாக ஒரு சங்கங்கள் ஆரம்பிச்சுட்டு இது வந்து மனசில் வந்து ஒரு வைராகியத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணுது, எப்படியாவது நம்ம ஒரு சங்கத்தை வந்து இதுக்குன்னு ஒரு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 நான் பிராமின்ஸ் 30 பேர் கொண்ட ஒரு குழு, அது எல்லாருமே வந்து பிராமணர் அல்லாதவர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை விக்டோரியா மஹால், ஓகேங்களா, விக்டோரியா மஹாலில் போயிட்டு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. என்றைக்குன்னா 1916 நவம்பர் 20. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்டராக வரும். இந்த வருஷத்தை நோட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் லைட்டாக நோட் பண்ணிட்டாலே போதும். வருஷம் ஆர்டராக வரும். புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. 1916 நவம்பர் 20 தென்னிந்தியன் நல உரிமை சங்கம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. 30 பேர் கொண்ட அமைப்பு. எல்லாருமே வந்து நான் பிராமின்ஸ். ஓகேங்களா? பிராமணர் அல்லாதவர்கள் விக்டோரியா மஹாலில் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கூடி பேசி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக இருந்த தலைவர்கள் யாருன்னா சார் பிடி தியாகராயர்னு சொல்லுவாங்கள்ல. ஓகேங்களா? ஸோ பி தியாகராயர், அவர் டிஎம் நாயர், சி நடேசனார், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அலமேலு மங்கை தாயார் அம்மாள். இவங்கெல்லாம் வந்து முக்கியமாக இருந்தக்கூடிய தலைவர்கள். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா மனுக்கள் கொடுக்கறது. இந்த மாதிரிலாம் இருக்குது, எங்களுக்கு வந்து இப்போ போதுமான அளவுக்கு வந்து விகிதாச்சார அடிப்படைனா இவ்வளோ மக்கள் பர்சன்டேஜ் இருக்காங்க, அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்களோ அந்த சதவீதம் படி எங்களுக்கும் வாய்ப்புகள் வேணும். ஓகேங்களா? சட்டமன்றத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு, கல்வி நிலையங்களில் அதுக்கான வாய்ப்பு, அது மாதிரி பொது தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரியான குளங்கள் எல்லாம் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு வாய்ப்புகள் வேணும் அப்படிங்கிறது மனுக்களாக வந்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் நடந்துருச்சு 1909. ஓகேங்களா? ஸோ 1909 ஸ்டார்ட் பண்ணது ஒரு சங்கமாக இருந்ததுனால அதால் மூவ் பண்ணி போக முடியல. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னதுன்னா இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது 1916 நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிச்சுட்டு 1916 டிசம்பரில் பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை அப்படிங்கிறத இந்த அமைப்பு வந்து விடுது. இது ரொம்ப முக்கியம். இந்த பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை அப்படிங்கிறதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஆதரிச்சு, ஓகேங்களா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு விசுவாசமாக இருக்கிறது மாதிரி. என்னென்னா நீங்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வரீங்க, எல்லாரையும் சமமாக பார்க்குறீங்க, ஸோ அது வந்து எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் உங்களோட ஆட்சி, உங்களோட இது வந்து அந்த இடத்துல விசுவாசத்தை காட்டியும் பிராமணர்கள் மேலே எதிர்ப்பை காட்டியும் ஒரு சில குறிப்பு இருக்கக்கூடிய, அதாவது மொத்த மக்கள் தொகையில் ரொம்ப குறைவாக 3% மட்டுமே, 3%க்கும் கீழே இருக்கக்கூடிய பிரிவுகள் மட்டும் என்ன பண்ணுதுன்னா நம்மளை எதுவுமே கிடைக்க விடாமல் பண்ணுது நமக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. இப்போ அந்த டைமில் வந்து என்ன ஆகுனா, ஹிந்து பேப்பர், இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹிந்து பேப்பர் வந்து கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான காங்கிரஸ் கட்சியே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கடுமையான விமர்சனத்தை வைக்குது. இப்படி பகிரங்கமாக அறிக்கை விடுறதை பார்த்துட்டு வைக்குது. ஸோ இந்த சங்கம் எப்போயுமே சங்கம் ஆரம்பிக்கிறாங்க, சங்கத்தினால ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடுது. ஓகேங்களா? அது வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும் அப்படின்னா, இப்போலாம் வந்து நம்ம டிவி இருக்குது, ஏதாவது ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விளம்பரங்கள் வருது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர். ஸோ அப்போ இந்த சங்கம் அமைப்பு அப்படியே விட்டுறாமல் என்ன பண்ணணும், நம்ம நியூஸ் பேப்பரில் நியூஸாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்மளோட குறைகளை மனுவாக கொடுக்குறோம். மனு வந்து அங்கே ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க, அது போய் ரீச் ஆக மாட்டேங்குது, எப்படியே போய் ரீச் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? அப்படியே வந்து ஆங்கிலேயர்களோட காதுக்கு அது போனாலும் என்ன ஆகுதுன்னா அது பெருசாக வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம சங்கமாக இருக்கோம்,
அப்போ நம்ம அரசியல் கட்சியாக நம்ம உருவாகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமாக நம்மளோட பிரச்சனைகளை வந்து எங்கே பார்த்தாலும் சொல்லுவோம், எல்லாருக்கும் சொல்லுவோம், அது வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி பிளான் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அமைப்பில் இருக்கிறவங்க நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1917 பிப்ரவரி 26 முதல் நாளிதழ் ஃபஸ்ட்டு பப்ளிகேஷன் வந்து வெளியில் வருது. நியூஸ் பேப்பர் என்னென்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர். இது வந்து ஆங்கிலத்தில் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர் அப்படிங்கிறது எடிட்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாகர மேனன் அப்படிங்கிறவரை தான் எடிட்டராக வந்து போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்ததுனால இந்த டிஎம் நாயர் அப்படிங்கிறவர் கௌரவ ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு. ஆனால் எக்ஸாமில் கேட்கும் போது டிஎம் நாயர் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. அப்போ டிஎம் நாயர்னு ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, டிஎம் நாயருங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, இது என்னென்னா கௌரவ ஆசிரியராக இருந்திருக்காரு. துணை ஆசிரியர் அப்படிங்கிறது பூரணலிங்கம் அப்படிங்கிற ஒரு துணை ஆசிரியர். இதுக்கு துணை ஆசிரியர் பூரணலிங்கம் அப்படிங்கிறது. இதோட ஃபஸ்ட்டு பப்ளிகேஷன் எப்படி வருதுன்னா 1917 பிப்ரவரி 26. இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இந்த பேர் ஆங்கிலத்தில் ஆங்கில பத்திரிக்கை. ஓகேங்களா, இது இந்தியா ஃபுல்லாக வந்து ஃபேமஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த ஜஸ்டிஸ் பத்திரிகைக்கு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு புரட்சியோட என் பார்ட்டில் நடந்தப்ப. ஓகேங்களா, ஸோ ஃப்ரெஞ்சு புரட்சி முடிகிற டைமில் லா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் தான் ஃப்ரான்ஸில் இருந்த லா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தான் தெளிவாக என்ன நடந்தது, மக்கள் எப்படி வேதனைப்படுறாங்க எல்லாத்தையும் வந்து எழுதி ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அந்த பேரை ஒரு ஆரிஜினாக எடுத்துக்கிட்டு தான் இங்கே வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேரை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பின்னால் நீதி கட்சி உருவாகிறதுக்கு இந்த பேரே வந்து வச்சுட்டாங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அதுக்கூட தமிழாக்கம் அப்படிங்கிறது நீதி. ஓகேங்களா, ஸோ அப்படியே ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது நீதி கட்சி அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இதுவங்களே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பத்திரிகையை வந்து விடுறாங்க. ஏன் வந்து ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு இந்த 3 இதில் விடணும் பத்திரிக்கை அப்படின்னா, ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு கனெக்டட் லாங்குவேஜாக இருந்திருக்கு. சென்னை மாகாணம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். சென்னை மாகாணம் இங்கே கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து விசாகப்பட்டினம் வரையும் இருக்குது. இங்கே கேரளாவும் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது கர்நாடகாவும் இன்க்ளூட் ஆகிருக்கு, தமிழ்நாடு இன்க்ளூட் ஆகிருக்கு, ஆந்திரா வந்து ஃபுல்லாக இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் அதிகமான மொழி பேசக்கூடிய மக்கள் யார் மக்கள் தொகையில், சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் அதிகமான மொழிகள் என்ன பேசுகிறாங்கன்னா தெலுங்கு பேசுகிறாங்க. ஆந்திரா பீப்புள் தெலுங்கு பேசுகிறாங்க, தமிழ் பீப்புள் வந்து தமிழ் பேசுகிறாங்க. இங்கே கர்நாடகாவும் கேரளா பகுதியிலும் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 லாங்குவேஜில் விடுறாங்க. ஓகேங்களா, பேப்பர் 1917 ஜூனில் திராவிடன் அப்படிங்கிற தமிழ் பத்திரிகையை வந்து விடுறாங்க. அதோட எடிட்டர் யாருன்னா பக்தவச்சலம் பிள்ளை. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற பேப்பர் தெலுங்கு லாங்குவேஜில் வந்து விடுறாங்க. அதோட எடிட்டர் யாருன்னா பார்த்தசாரதி நாயுடு. ஓகேங்களா, 1919 என்ன இருக்காது அப்படின்னா ஃபண்ட் இருக்காது. 4 இதில் டெய்லி பேப்பராக வரதுக்கு ஃபண்ட் இல்லாமல் இந்த 2 பேப்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா வீக்லி, அதாவது வார இதெல்லாம் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது இந்த பிராமணர் ஒரு அறிக்கை, அதுக்கு அடுத்தது இந்த ஜஸ்டிஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் தான் நாளடைவில் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேர் வரதுக்கு காரணமாக இருந்தது. இப்போ 1917 வரைக்கும் பார்த்தாச்சு. இங்கே 1909 ஆரம்பித்து இப்போ 1917 வந்திருக்கோம். அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே வாங்க. 1917 ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி உருவாகுது. கட்சியை உருவாக்கியாச்சு. ஓகேங்களா, இப்போ கட்சி உருவாகிடுச்சு அப்படின்னா யாருக்கும் தெரியப்படுத்தணும்ல. இப்போ கட்சி வந்து ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், எல்லா இடத்துலையும் போய் மாநாடு நடத்தணும். மாநாடு நடத்தி அவங்க பேசினாதான் வந்து என்னதான் நியூஸ் பேப்பர்ஸில் கொடுத்தாலும் டைரெக்டாக போய் மக்களோட கனெக்ட் ஆகிற ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மாநாடுகள். நிறையா மாநாடுகள் வந்து அங்கே நடக்குது. ஓகேங்களா, நிறைய கிளைகளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, நிறையா மாநாடுகள் நடத்தி இதை வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, என்ன வந்து முக்கியத்துவம் வைக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வகுப்பு வாரி இடம். ஓகேங்களா, எல்லாருக்கும் கல்வி, இந்த இடத்துல தாழ்த்தப்பட்டவங்கன்னு யாரும் கிடையாது, அனைவரும் சமம் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வரது. அதுக்கு அடுத்தது வந்து விகிதாச்சார அடிப்படையில் நமக்கு பர்சன்டேஜில் என்ன ஆகும்னா நமக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரியான கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக போய். இதில் முக்கியமாக அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பிச்சாச்சு. அவரோட முதல் தலைவர் யாருன்னா பி தியாகராய செட்டி. ஓகேங்களா, சர் பிட்டி தியாகராயர் அப்படின்னு வரும். பி தியாகராய செட்டி. முதல் பொதுச் செயலாளர் யாருன்னா ஆற்காடு ராமசாமி. ஓகேங்களா, இந்த மாநாடு நடக்குது பார்த்தீங்களா, இதை 1917 ஆகஸ்ட்டில் முதல் மாவட்ட மாநாடு கோயம்புத்தூரில் நடக்குது. அதே போல் 1917 டிசம்பரில் முதல் மாநில மாநாடு சென்னை
வெல்லிங்டன் தியேட்டரில் நடக்குது. இது ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆரிஜின் ஆரம்பித்தாச்சு. அதுக்கடுத்தது நிறையா பிளேசஸில் போய் என்ன பண்ணுறாங்க, மாநாடுகள் வந்து நடத்திட்டே இருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது தான் வந்து கட்சி ஆரம்பித்தாச்சு. கரெக்டான டைம் பார்த்துட்ருக்காங்க எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு. இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா 1919 மாண்டேகு சம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இரட்டை ஆட்சி முறை. ஓகேங்களா, ஸோ இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது 1920 1937 வரைக்கும் இருக்குது இந்தியாவில். அதாவது மாண்டேகு சம்ஸ்போர்ட் சீர்திருத்தம்னா என்ன, அதுக்கடுத்து இரட்டை ஆட்சி முறை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம டீட்டெயிலாக மாண்டேகு சம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படிங்கிறது தனி டாபிக் வந்து பார்ப்போம். அதில் வந்து போகலாம். இதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் லென்த்தாக போயிடும் வீடியோ. ஓகேங்களா, இது நம்ம செப்பரேட் டாபிக் வந்து நம்ம ஐஎன்எம்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நம்ம தனித்தனியாக வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதில் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். மாண்டேகு சம்ஸ்போர்டு சீர்திருத்தம் இதோட அடிப்படையில் இரட்டையாட்சி முறை வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1920 1937 வரைக்கும் இருக்குது. இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து 1920 மாகாணங்களுக்கான தேர்தல் நடக்குது. ஓகேங்களா, இதில் நீதி கட்சி 63 சீட், மொத்தம் 98 இடத்துல 63 இடத்துல வந்து வின் பண்ணுறாங்க. நீதி கட்சி ஆட்சி அமைத்தது. இதில் வந்து காங்கிரஸ் கலந்துக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் கலந்துக்கல. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடக்கும் அந்த டைமில். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து முதல்ல வந்து தேர்தலை சட்டமன்றங்களில் புறக்கணித்தல் அப்படிங்கிறது வரும். அது நம்ம ஒத்துழையாமை இயக்கம் பார்க்கும்போது அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதனால் அந்த ரீசன்னால தான் காங்கிரஸ் வந்து கலந்துக்கல. சப்போஸ் இங்கே காங்கிரஸ் கலந்துருந்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ காங்கிரஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேஸாக இருந்திருக்கும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும். ஸோ அவங்க காங்கிரஸ் வந்து அப்போ தேர்தலில் கலந்துருந்தாங்கன்னா தேர்தலில் வந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து தேர்தலை வந்து கலந்துக்கலை. ஓகேங்களா, ஏன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறது, சட்டமன்றங்களை தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறதுனால ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கலந்துக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாகாணங்களுக்கான தேர்தலில் 63 இடத்துல வந்து நீதி கட்சி வின் பண்ணி ஆட்சி அமைக்குது. ஓகேங்களா, ஸோ இதோட முதலமைச்சரோட லிஸ்ட் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது சென்னை மாகாண முதலமைச்சர்களுக்கான தேர்தல் நடைபெற்ற ஆண்டும் அவங்களோட பேரும் வந்து முதலமைச்சர்களும் அவங்களோட தேர்தல் நடைபெற்ற ஆண்டும் கொடுத்துருக்கோம். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினாக வந்து கேட்கலாம். கிட்டத்தட்ட 1920 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்து மொத்தம் வந்து 1937 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைச்சு இருக்காங்க. ஓகேங்களா, இதில் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் வின் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ மொத்தம் வந்து இருக்கக்கூடிய ஆண்டுகள் இங்கே 20 37 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஆட்சியில் இருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 13 ஆண்டுகள். இது கேள்வியை கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நீதி கட்சி அமைச்சரவை அமைத்த ஆண்டுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா மொத்தம் 13 ஆண்டுகள். ஆனால் லிஸ்ட் படி பார்த்தா 1920 1937 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17 வருஷங்கள் வரும். இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம், அதாவது 1926 1930 இருக்குது பார்த்திங்களா, பி சுப்பராயன். ஸோ இந்த பீரியட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி வந்து ஆட்சியில் வந்து இருக்காது. ஓகேங்களா, அதனால 13 ஆண்டுகள். இது வந்து கொஸ்டினாக வந்திருக்கு. அதுக்கடுத்தது இந்த ஆர்டரை வந்து மறக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். 5 வருஷத்துக்கு இப்போ நடக்கிற மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடையாது. ஸோ அதனால தான் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வந்து நடந்திருக்கும். ஸோ அப்போ முதல்ல ஆட்சி அமைச்சது யாருன்னா 1920 ஏ சுப்பராயலு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கிறாரு. இவர் 1921 உடல்நிலை குறைவால் என்ன பண்ணுறாங்க, பனகல் அரசர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்பேற்கிறார். ஓகேங்களா, 21 26 வரைக்கும் பனகல் அரசர் வந்து இருக்கார். இது வந்து இவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராமராய நிங்கர். பனகல் அரசர் அவரோட இயற்பெயர் ராமராய நிங்கர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 1926 நடந்த எலெக்ஷனில் நீதி கட்சி வந்து பெரும்பான்மையை கிடைக்கல. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா சுயராஜ்ய கட்சி வந்து வின் பண்ணுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சி வந்து வின் பண்ணுது. ஓகேங்களா, சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறவங்களும் யார், ஒன்றுமே கிடையாது. வந்து அவங்க காங்கிரஸ்லேருந்து ஒரு பிரிவு வந்து மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படிங்கிறது மாதிரி பிரிவாங்க. ஸோ அவங்க வந்து சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறத ஆரம்பித்து கொண்டு போவாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து சுயராஜ்ய கட்சி வந்து இந்த இடத்துல வின் பண்ணுது.
வின் பண்ணி அவங்க ஆட்சி அமைக்க விரும்பலை. ஏன் அப்படின்னா இவங்க காங்கிரஸ்லேருந்து தானே பிரிஞ்சிருக்காங்க. யார் சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சிருக்காங்க. காங்கிரஸில் என்ன நடந்துகிட்ருக்கு, ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 1922 வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது விட்டுருவாங்க. ஆனால் அந்த இரட்டையாட்சி முறை அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஓகேங்களா, அந்த மாண்டேகு சம்ஸ் போர்டு கொண்டு வந்த அந்த இரட்டையாட்சி முறை அப்படிங்கிறது போகக்கூடாது. அப்படிங்கிறதுனால என்ன தான் வந்து சுயராஜ்ய கட்சி வின் பண்ணாலும் காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்தாலும் காங்கிரஸோட கொள்கை அப்படிங்கிறது அவங்க மனசில் இருக்கிறதுனால ஆட்சிக்கு போகலை. ஓகேங்களா, ஓகே, ஆட்சிக்கு அவங்க போகலை. இந்த பி சுப்பராயன் அப்படிங்கிறது சுயேட்சையாக வந்து நின்று ஜெயிச்சிருப்பார். இந்த சுயேட்சைக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும்னா ஆதரவு வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஆதரவு கொடுத்து இவர் வந்து ஆட்சி அமைப்பார் 1926லேருந்து 1930 வரைக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து 1930லேருந்து 32 பி முனுசாமி. இது என்னென்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியே மறுபடியும் வின் பண்ணுது. அது 1932லேருந்து 37 வரைக்கும் பொப்புளி அரசர் வந்து இருப்பார். ஸ்கூல் புக்கில் 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி சயின்ஸில் பாலிட்டியில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 36ல் பிடி ராஜன் கொடுத்துருப்பாங்க, 37ல் கேவி ரெட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1932லேருந்து 37 வரைக்கும் பொப்புளி அரசர், இடையில வந்து ஒரு 4 months இருப்பார். ஓகேங்களா, அது மாதிரி ஒரு சில மாதங்கள் மட்டும் இருப்பாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது 1937 என்ன ஆகுதுன்னா 1937 இந்த இரட்டையாட்சி முறை வந்து நின்றுடும். ஓகேங்களா, 1937 வரைக்கும் தான் இரட்டையாட்சி முறை வருது. இரட்டையாட்சி முறை அப்படிங்கிறது எடுத்ததுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து போட்டியிடுது. காங்கிரஸ் போட்டியிட்டு அதில் வந்து ராஜாஜி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இப்போ வந்து அமைச்சரவையை அமைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இரட்டையாட்சி முறை நீக்கின உடனே அப்போ நடக்கிற எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து உள்ளே வருது. ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிடறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1937லேருந்து 39 வரைக்கும் இருந்து. இதெல்லாம் வந்து சென்னை மாகாண முதலமைச்சர்களும் தேர்தல் நடைபெற்ற ஆண்டும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1937க்கு அப்புறம் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைய தொடங்குது. இந்த தேர்தலில் வந்து தோற்றதுக்கப்புறம் ஸோ அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, எந்திரிக்க முடியல. ஓகேங்களா, இதுக்கு என்ன ரீசனாக சொல்கிறாங்க, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா என்னதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒதுக்கப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் வந்து அரவணைச்சு நம்ம கொண்டு போகிறதா இருந்தாலும் அந்த ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அந்த இங்கே இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, தொடர்ந்து வந்து அந்த கட்சியில் வந்து நீடித்து கொண்டு போக முடியல. ஓகேங்களா, அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, என்னென்னா கடைசியில் ஒரு இதை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு என்ன சொல்கிறது, அந்த இடத்துல வந்து ஒரு ஆதரவு வந்து கொடுக்காம முடிஞ்சு போயிடுது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது பயங்கரமாக பீறிட்டு பவரில் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பவரில் வந்து அதை வந்து வந்துட்டுருக்கு அந்த சுயமரியாதை இயக்கம்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால ஸோ இங்கே வந்து ஆதரவு வந்து இல்லாமல் போகுது. அதுக்கடுத்தது இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிக்குள்ளேயே என்ன ஆகுதுன்னா பதவிகளுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்து நடக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து என்னதான் பிராமணர் அல்லாதவர்கள் இருந்தாலும் ஸோ ஒரு சில கம்யூனிட்டி மட்டும் என்ன பண்ணுது, அவங்க கம்யூனிட்டி சார்ந்தவங்களாக பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அமைச்சரவையில் வந்து அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்க வைக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள உள்கட்சி பூசல்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ஒரு காரணம். அது வந்து நடந்து என்ன ஆகுதுன்னா படிப்படியாக வந்து வீழ தொடங்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1938. ஓகேங்களா, 1938 பெரியார் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக என்ன பண்ணுவார், ஜெயிலில் இருப்பார். ஓகேங்களா, பெல்லாரி ஜெயிலில் வந்து அடைச்சிருப்பாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால கைது பண்ணி ஜெயிலில் வந்து அடைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இவரும் ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸில் இருந்து நீதி கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தவர் தான். ஓகேங்களா, காங்கிரஸ்லேயே இருந்துட்டு வந்து அவங்களோட செயல்பாடுகள் பிடிக்காமல் நீதி கட்சியில் வந்து ஆதரவு கொடுத்தாரு. காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, இப்போ வந்து அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஜெயிலில் வந்து இருக்கிறாரு. ஜெயிலில் இருக்கும் போதே நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எப்போனா 1938. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பெரியாரை பற்றின கொஸ்டின் வரும்போது இது அதிகமாக வந்து கொஸ்டின் வந்து வரும். ஓகேங்களா, 1938. இந்த 1938 நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த நீதி கட்சியோட ஃபுல் கண்ட்ரோலையும் வந்து யார் எடுத்துருக்காருன்னா பெரியார் வந்து எடுத்துக்கிறாரு. பெரியார் அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா சுயமரியாதை இயக்கத்தோட அந்த நீதி கட்சியை வந்து இணைக்கிறாரு. சுயமரியாதை இயக்கத்தோட அந்த நீதி கட்சியை வந்து இணைச்சிட்டாரு. ஓகேங்களா, இணைச்சு 1944 ஆகஸ்ட் 27 நடந்த சேலம் மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு. இந்த மாநாடோட தலைமை யார் எடுத்திருக்கிறாருன்னா பெரியார் வந்து எடுத்துக்கிறாரு.
இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் தனி நிறையா வந்து இருக்கும். பெரியாரை பற்றி படிக்கும் போது நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நீதி கட்சி சார்பாக என்ன நடந்ததுன்னா 1944 ஆகஸ்ட் 27 சேலம் மாநாட்டில் தலைமை யார் தாங்குறாருன்னா பெரியார் வந்து தாங்குறாரா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதி கட்சி, ஓகேங்களா, இந்த நீதி கட்சி அப்படிங்கிறத திராவிடர் கழகம் அப்படிங்கிறது பேர் மாற்றம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல CN அண்ணாதுரை, ஓகேங்களா, CN அண்ணாதுரை என்ன பண்ணுறாரு, ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. ஓகேங்களா? என்னென்னா நீதி கட்சி அப்படிங்கிற அந்த பேரை மாற்றி திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீதி கட்சியை திராவிடர் கழகம்னு சொல்லிட்டு பேர் வந்து மாற்றினதுக்கப்புறம் பெரியார் என்ன பண்ணுறாருன்னா அரசியல் சார்ந்த அந்த தேர்தல் அதுக்கெல்லாம் போகாமல் இப்படியே வந்து சுயமரியாதை இயக்கம் எப்படி இருந்ததோ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக நலனுக்காக வந்து பின்னாடி அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிடர் கழகம் அப்படிங்கிறத வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1944 அப்புறம் இந்த PT ராஜன்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, முன்னாடி பார்த்தோம்ல, வந்து அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வரல. ஓகேங்களா? ஸோ PT ராஜன் அப்படிங்கிற ஒரு இந்த இருக்கார் பாருங்க, இவர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த நீதி கட்சியை வந்து பேருக்கு நடத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து சுத்தமாக வந்து அது காணா போயிடும். ஓகேங்களா? என்ன தான் ஆக்சுவலான நீதி கட்சியை வந்து திராவிட கழகம் மாற்றினதுக்கப்புறம் ஸோ அந்த பேரை வந்து விடாமல் அந்த PT ராஜன் அப்படிங்கிறவர் எடுத்துகிட்டு போவார். அது அவரால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது, அது வந்து பாதிலே போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சியோட வரலாறு. இப்போ நீதி கட்சி எங்கே ஆரம்பித்து என்னெல்லாம் கிராஸ் பண்ணி அதுக்கடுத்து எப்படிலாம் வளர்ந்து அதுக்கடுத்தது எப்படிலாம் வந்து நன்மை செஞ்சுருக்கு அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்ம நீதி கட்சியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்ம இங்கே வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீதி கட்சியோட சாதனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் ரொம்ப வந்து அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்லேயே. ஆனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா கொடுத்துருப்பாங்க. நீதி கட்சியோட 13 ஆண்டு கால ஆட்சி. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 13 ஆண்டு அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது, அது வந்து கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஜாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில். இந்த இடத்துல ஜாதி மறுப்பு திருமணங்களை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பொது கிணறு நீர்நிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா தண்ணி குடிக்கக்கூடாது, அது வந்து தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து உடச்சிருக்கிறாங்க. கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தடுக்கிறதுக்கு அந்த தடையை வந்து தகர்த்திருக்காங்க. யாருன்னா நீதி கட்சி. அதுக்கு அடுத்தது 1921-22 ஆண்டு இடஒதுக்கீடு அரசாணை. இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நிறைய ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இடஒதுக்கீடு அரசாணைகள் உள்ளாட்சி துறையிலும் கல்வி நிலையங்களிலும் வேலைவாய்ப்பு, உள்ளாட்சி துறைகள்லையும் சட்டமன்றங்களில் போகிறதுக்கான இடஒதுக்கீடு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிலையங்களில் அப்புறம் வேலை வாய்ப்புகள்லையும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வழிவகை செய்யப்பட்டது. ஸோ இப்போ உள்ள அந்த ரிசர்வேஷன், கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது 1921 சென்னை 1000 விளக்கு பகுதியில் தியாகராயர் என்ன பண்ணுறாரு, தியாகராயர் என்ன பண்ணுறாரு, ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவு திட்டத்தை சோதனை முறையில் வந்து ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் சென்னையில் குறிப்பிட்ட ஸ்கூல்ஸில் அதுக்கு அடுத்தது வந்து அது விரிவாக்கம் பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சத்துணவு திட்டத்துக்கு முன்னோடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் 1921 சென்னை 1000 விளக்கு பகுதியில் தியாகராயர் அவர்கள் சோதனை முயற்சியில் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம். அதாவது ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து கொண்டு நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மதிய உணவு திட்டத்தை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். இப்போ இருக்கக்கூடிய சத்துணவு திட்டத்துக்கு முன்னோடி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது 1921 ஆண்டு பெண்களுக்கு ஒரு தீர்மானம் வந்து இருக்குது. என்னென்னா வாக்களிக்கும் உரிமை. அப்போ பெண்கள் வாக்களிக்கக்கூடாது, பெண்கள் வாக்களிக்கிறதுலேருந்து விலக்கியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வாக்களிக்கிற உரிமையை வந்து கொண்டு வந்தாங்க. அதனால் 1926 முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவோட முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1930 ஆண்டு தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா கொண்டு வரப்பட்டு 1947 அக்டோபர் 9 சட்டமாக தமிழ்நாடு தேவதாசிகள் ஒழிப்பு சட்டமாக ஏற்றப்பட்டது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துலட்சுமி அம்மையார் அவரோட டீட்டெயில் நம்ம பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிபி 1922 ஆண்டு சென்னை அரசு தொழில் உதவி சட்டமும் இயற்றப்பட்டது. இந்த வருடங்கள்லாம் அவங்களோட சாதனைகள் ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1924 ஆண்டு பனகல் அரசர் அமைச்சரவையில், ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கணும், பனகல் அரசர் அமைச்சரவையால் பணியாளர் தேர்வு குழு நிறுவப்பட்டது. இதுவே 1929 பொது பணியாளர் தேர்வு ஆணையமாக மாற்றப்பட்டது. ஓகேங்களா? இந்தியாவிலேயே முதலையாக இந்த அமைப்பு வந்து சென்னையில் தான் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? இது வந்து முக்கியமான பாயிண்ட்.
1924 தான் பனகல அரசர் அமைச்சரவையில் பணியாளர் தேர்வுக்குழு நிறுவப்பட்டது. 1929 பொதுப்பணியாளர் தேர்வாணையமாக அது மாற்றப்பட்டது. இது இந்தியாவிலே முதன்முறையாக இந்த அமைப்பு சென்னையில் தான் ஏற்படுத்தப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது 1926 இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா அரசர்கள் வந்து நிறையா வந்து கோயிலுக்கு செஞ்சுருப்பாங்க, நிறைய இடங்கள் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அது ஒரு பர்டிகுலர் ஒரு கம்யூனிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா அது நிர்வாக பொறுப்பை வந்து எல்லாத்தையும் தானே அனுபவிச்சுக்கிட்டு அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காமல் இருந்தாங்க. ஸோ அப்போ எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களையும் வந்து கவர்மெண்ட் வந்து கோயிலே அண்டர்டேக் பண்ணுது. ஸோ அப்படிங்கும்போது அதோட வருவாய் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த சட்டம் 1926 இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்து 1926ஆம் ஆண்டு ஆந்திர பல்கலைக்கழகம், அடுத்தது 1929ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஏற்படுத்தினாங்க. ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொள்றதுக்கு என்ன ஒன்று புறம்போக்கு நிறங்களை பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மருத்துவ கல்விக்கு இது ரொம்ப முக்கியம். மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருதம் வந்து ஒரு அடிப்படை தகுதி. சமஸ்கிருதம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னது. சமஸ்கிருதம் அப்படிங்கிறது யார்? பிராமணர்களுக்கு மட்டும்தான் வந்து கற்பிக்கப்படும். ஓகேங்களா? மற்ற பிராமணர் அல்லாதவர்களுக்கு சமஸ்கிருதம் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அப்போ அது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக இருந்ததை அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து மெடிசனுக்கு போகிறது மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நீதி கட்சியால் கல்வித்துறையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். ஓகேங்களா? கட்டணமில்லா கட்டாய கல்வி. அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொன்னது எல்லாருக்கும் கல்வி வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சங்கத்தையே உருவாக்குனாங்க. ஸ்டார்டிங் 1909 பார்த்தோம்ல. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங். அங்கேருந்து 1912 1916 கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சங்கமாக இருந்து மூவ் பண்ணால் மூவ் ஆகாது. அப்போ ஒரு கட்சியாக அரசியலாக வந்து நம்ம நின்னா மட்டும்தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எல்லாருக்கும் கட்டாய கல்வி அப்படிங்கிறது அங்கேருந்தே ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அடுத்தது 1934ஆம் ஆண்டு சென்னை துவக்க கல்வி சட்டம் திருத்தப்பட்டு 1935 துவக்க கல்வியின் தரம் மேம்படுத்தப்பட்டது. அடுத்தது பெண் கல்வி நீதி கட்சியின் ஆட்சியில் ஊக்குவிக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது தனியாக புக்கில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் கல்வி தொழிலாளர் நலத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகளுக்கு பொது பள்ளிகளில் சேர்த்துக்க, அந்த பள்ளிகளில் கூட வந்து இடம் கிடைக்காம இருந்திருக்கு, அதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான அரசாணை பிறப்பித்தது. அதுக்கு அடுத்தது ஒடுக்கப்பட்ட சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கு 1923 தங்கும் விடுதிகளை உருவாக்கப்பட்டன. இங்கே அலோபதினா இப்போ இருக்கக்கூடிய அந்த எம்பிபிஎஸ் படிச்சுட்டு போகிறாங்கல்ல, இங்கே மாடர்ன் மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன், அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மருத்துவ கல்விக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து அவங்களோட கல்வியில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம். ஓகேங்களா? அப்புறம் 13 ஆண்டுகால சாதனைகளாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா, அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணுங்கள், திருப்பி வந்து பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து என் வரைக்கும் ஜஸ்ட்டு என்னங்கிறத ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டால் நீதி கட்சி அப்படிங்கிறது ஒதுக்கி வச்சிடலாம். எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.